Hi viewers, welcome to mykitchen.com. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். டேட்ஸ் கேக். இது எங்களோட own ரெசிபி. சோ இதுக்கு தேவையான ingredients வந்து நம்ம பாத்துறலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 6 டேட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். சோ இத வந்து நான் 4 tablespoon milkல வந்து பால்ல வந்து இத நான் soak பண்ண போறேன். சோ பாலை ஊத்திரலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 hours இது வந்து நல்லா soak பண்ணிரணும். சோ அடுத்து கேக்கு தேவையான ingredients பார்க்கலாம் நம்ம. 250 gram self rising flour, 230 gram sugar, castor sugar யூஸ் பண்றேன் நானு. 5 medium egg, 250 gram butter, நான் butter cup யூஸ் பண்றேன். இது வந்து நம்ம 2 hours milkல ஊற வச்ச dates. சோ நல்லா ஊறி இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து 2 hours நீங்க soak பண்ணி எடுத்துக்கணும். So இப்போ வந்து butter 250 gram, sugar 230 gram, இத நல்லா வந்து நம்ம creamy-ஆ பீட் பண்ண போறோம். butter வந்து நீங்க இது யூஸ் பண்ணக்குள்ள வந்து room temperature-ல வெச்சிருங்க. சாஃப்ட்டா இருக்கணும். இது நல்லா creamy-ஆ பீட் பண்ணிரோம். சோ இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா நல்லா creamy-ஆ இருக்கு. அடுத்து egg ஆட் பண்ண போறேன். egg வந்து 1 by 1 ஆட் பண்றேன். எப்போதுமே egg வந்து எல்லாமே அப்படியே போட கூடாது. 1 by 1 போட்டு நீங்க பீட் பண்ணிக்கணும். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டேட்ஸ் மில்க் வந்து இதல ஆட் பண்ண போறோம். ஓகே, அடுத்து நம்ம செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் ஆட் பண்ணோம். சோ எப்பவுமே மாவு வந்து இந்த மாதிரி சலிச்சிக்குங்க. மாவு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ண கூடாது. சோ ஸ்லைட்லி பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரேல மாத்திட்டோம். நான் யூஸ் பண்றது வந்து 9 inch பேக்கிங் ட்ரே. சோ இப்போ வந்து நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ண போறோம். அவனை வந்து 20 minutes வந்து 170 டிகிரில ஹீட் பண்ணிக்கங்க. சோ இதல வந்து இந்த கேக்க வந்து 170 டிகிரி 45 minutesல வந்து நான் பேக் பண்ண போறேன். ஓகே, 45 minutes ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கேக் நல்லா பேக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இங்க நடுவுல இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ஒட்டாம வரும். சோ கேக் நல்லா பேக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகி கட் பண்ணியாச்சு. சாஃப்ட்டா இருக்கு கேக்.
ஃப்ளஃபியாக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி கட்டுறோம். ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேக்கை நல்லா ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching mykitchen.com.